ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு ப்ரோட்டீன் நிறைஞ்ச ஒரு தோசை வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்காக நான் என்னென்ன எடுத்துருக்கேன்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு கப் அளவுக்கு நான் மூக்கடலை எடுத்துருக்கிறேன். அதே கப் அளவில் அரை கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கிறேன். அரை கப் அளவுக்கு உளுந்து எடுத்துருக்கிறேன். அரை கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் வெந்தயம் எடுத்து நம்ம அதை நைட்டு ஃபுல்லும் ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சுட்டு காலையில் எடுத்து நம்ம அதை மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா தோசை மாதிரி கலக்கி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வில் வந்து தோசைக்கல்லை எடுத்து வச்சுட்டு கலக்கி வச்சுருக்க மாவை நம்ம இப்போ தோசை சுடிய மாதிரி நம்ம சுட்டு எடுக்கலாம். பாருங்கள், இப்போ ஒரு பக்கம் வந்துச்சு, மறைச்சி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி ஆகிட்டு பாருங்கள். இப்போ அடுத்த தோசையை நம்ம அதே மாதிரி சுட்டு எடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான ப்ரோட்டீன் நிறைஞ்ச தோசை இது. நிறைய பிள்ளைய வந்து இந்த கடலையெல்லாம் சாப்பிட மாட்டாங்க, நம்ம வேக வச்சு கொடுத்தாலும். அந்த மாதிரி பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி கொடுங்க, ரொம்ப நல்லது உடம்புக்கு. இது ஃபுல் வீடியோ பார்க்கணுமென்னா நான் லாங் வீடியோ போட்டிருக்கிறேன், அதில் போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம தோசையெல்லாம் நம்ம சுட்டு எடுத்துட்டோம். சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ப்ரோட்டீன் நிறைஞ்ச தோசை நமக்கு ரெடி ஆயிடுச்சு.